நிதி ஆயோக் கூட்டத்தில் மம்தாவை பேசவிடவில்லை என குற்றச்சாட்டு. மம்தாவின் குற்றச்சாட்டை சுட்டிக்காட்டி மத்திய அரசுக்கு முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்துள்ளார். அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். நிதி ஆயோக் கூட்டத்தில் மம்தாவை பேசவிடவில்லை என்று மம்தா கூறியிருந்த நிலையில் அது தொடர்பாக தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். நிதி ஆயோக் கூட்டத்தில் மம்தா பானர்ஜியை பேசவிடவில்லை என குற்றச்சாட்டு தெரிவித்திருந்த நிலையில் மம்தாவின் குற்றச்சாட்டை சுட்டிக்காட்டி மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைகிறார். வணக்கம் பாரி கார்த்திக், விவரம். வணக்கம். தலைநகர் டெல்லியில் இன்றைய தினம் பிரதமர் தலைமையில் நிதி ஆயோக் கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அனைத்து மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்தார்கள். தொடர்ச்சியாக இந்த கூட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் புறக்கணித்த நிலையில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் மற்றும் நீதித்துறை செயலாளர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றார்கள். அப்போது மம்தா பானர்ஜியை பேசும் பொழுது 5 நிமிடத்திற்கு கூட நேரம் ஒதுக்கவில்லை என்ற குற்றம் சாட்டை அவர் அதை வெளிநடப்பு செய்தார். அந்த கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்த அவர் தொடர்ச்சியாக மத்திய அரசை கடுமையாக பேசிவிட்டு வெளியே சென்றார். இந்நிலையில் தற்போது அது தொடர்பாக கருத்து தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்திலிருந்து மம்தா பானர்ஜிக்கு வாய்ப்பு அளிக்காமல் இருப்பது கண்டனத்துக்குரிய என்றும் இது ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமான ஒரு செய்தி அல்ல என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் மம்தா பானர்ஜி 5 நிமிடம் கூட தனக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்ற குற்றம் சாட்டி அவர் இந்த கூட்டத்தை விட்டு புறக்கணித்தார். ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டத்தை பட்ஜெட் தொடரின் போது தமிழ்நாடு அரசுக்கு போதுமான அளவு நிதி ஒதுக்கவில்லை என்ற குற்றம் சாட்டி அவர் இந்த கூட்டத்தில் பங்கேற்க போவதில்லை என்றும் தெரிவித்த நிலையில் தற்போது மம்தா பானர்ஜி பேசும் பொழுது 5 நிமிடத்திற்கு கூட வாய்ப்பு கொடுக்கவில்லை என்ற குற்றம் சாட்டி அவர் வெளிநடப்பு செய்தார். ஒவ்வொரு முதலமைச்சரும் தங்களுடைய மாநிலத்துக்கு ஏற்ற நிதி நிலைமையை மற்றும் தேவையான நிதி பெற்றுத் தருவதற்கு அடிப்படையாக கொண்டு இந்த கூட்டம் கட்டமைக்கப்பட்டது. ஆனால் தனக்கு 5 நிமிடம் கூட பேச வாய்ப்பளிக்கவில்லை என்று தற்போது அவர் வெளிநடப்பு செய்தது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் மம்தா பானர்ஜி வெளியேறியது தொடர்பாக கடும் கண்டனம் தெரிவித்து தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து தெரிவித்திருக்கார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.